மொழி எப்போ அழிஞ்சு போகும்னா, கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாத போது, நேர்மையும் இந்த மரியாதை இதெல்லாம் இல்லாத போது, மொழி அழியத் தொடங்கிவிடும். அ ஏன்னா பேசுவதற்காக தான் மொழி. எப்போ ஒருத்தர் உன்கிட்ட பேசுவாங்க, உண்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். அப்போ தான் உன்கிட்ட பேசுவாங்க. உன்னுடைய அண்ணன் உன்கிட்ட எப்போ பேசுவான்? நீ உன் அண்ணனுக்கு உண்மையா இருக்கணும். உன் அண்ணனுக்கு நீ துரோகம் பண்ணன்னா, அப்போ அவன் அவன் உன்கிட்ட பேச மாட்டான். அதுபோல் உன் கணவனும் மனைவியும் உண்மையா இருந்தா தான் அவங்க பேசுவாங்க. இல்லைன்னா உண்மையாக இல்லைன்னா சண்டை போட்டுப்பாங்க. கெட்ட வார்த்தை வந்துடும். அந்த மொழியோட அழிவு பாருங்கள். சண்டை போடுவாங்க, அப்புறமா பிரிஞ்சிருவாங்க. சண்டை போடுறது கூட நீ உண்மையாக இருன்னு சொல்லி தான் சண்டை போடுவாங்க. எனக்கு நீ உண்மையாக இரு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. அதன் பிறகு அப்புறமும் கேட்கல அப்படின்னா சண்டையே போட மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. நிரந்தரமாக பிரிஞ்சிரும்போது அங்கே சண்டையே வராது. அப்போ சண்டைக்கு கூட இப்போ உண்மையாக இருக்கும்போது தான் அந்த சண்டைகள் அங்கே இருக்காது, கெட்ட வார்த்தைகள் தேவையில்லை. அப்போது உறவு ஏற்படுது. உறவுக்கு அப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக இருக்கும்போது தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடான ஒருத்தர் தான் உண்மையாகவும் இருக்க முடியும். ஒழுக்கமான ஒருத்தர் தான் உண்மையாகவும் இருக்க முடியும். ஒரு கணவன் மனைவி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்கன்னா ஒழுக்கமாக இருக்காங்க, கட்டுப்பாட்டோடு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. பேசுவதற்கு மொழி தேவை. அவங்க உண்மையாக இல்லைன்னா அப்போ அந்த மொழி தேவையில்லை, பேச போகிறதில்ல. பேசுவதற்கு மொழியே தேவையில்லை. அப்போ இங்கே யாருமே உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த உண்மைத்தன்மையே குறைஞ்சிட்டு வருது. யாருக்கும் உண்மையாகவே இல்லை. நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது, சகோதரர்களுக்கு உண்மையாக இருக்கிறது, யாருக்கும் நேர்மையாகவும் இல்லை. நேர்மையாக இருக்கிறவங்களால தான் உண்மையாக இருக்க முடியும். எல்லா விஷயத்துலையுமே, பண விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே சரி, நேர்மையாக இருக்கிறவங்களால தான் உண்மையாகவும் இருக்க முடியும். அப்படி நேர்மை இல்லாதவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க, கட்டுப்பாடு இல்லாதவங்க, அப்போ அவங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அவங்ககிட்ட சண்டை தான் போட முடியும். கெட்ட வார்த்தைகள் தான் அவங்ககிட்ட வரும். அவங்ககிட்ட பயன்படுத்துவதற்கு நமக்கு கெட்ட வார்த்தைகள் தான் தேவை. ஆனால் மொழி என்பது நல்ல வார்த்தைகள் அடங்கியது. அப்போ நல்ல வார்த்தைகள் எப்போ மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் உறவுகளே ஏற்படும். மனிதர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். அப்போ தான் பேசுவாங்க. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவாங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தைலாம் அப்போ தேவையில்லை. அப்போது மொழி என்பது வளர்ச்சி அடையும். அதனால் இன்றைக்கி மனிதர்கள் நேர்மை இல்லாமல் இருக்காங்க. பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பழகுறாங்க, கடன் வாங்குறாங்க, திருப்பி தரமாட்டேன்றாங்க. அப்போ அவங்ககிட்ட சண்டை வருதில்ல, அதுக்கப்புறம் அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. ஒருவேளை அவர் நேர்மையாக இருந்திருந்தாருன்னா அந்த உறவு தொடரும், பேசுவாங்க. பேசுவதற்கு மொழி தேவை. இப்படி யாருமே நேர்மையாக இல்லைங்கிறனால தான் இன்றைக்கி பெரும்பாலும் தனியாக ஏன் இருக்கிறாங்க? நேர்மை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பண விஷயத்தில், குறிப்பாக பண விஷயத்தில் யாரையுமே நம்ப முடியல. கடன் வாங்கிட்டு திருப்பி தரமாட்டேன்றாங்க. கடன் வாங்கிறதே இவர்கள் திருப்பி தராமல் ஏமாற்றுவதற்காக தான் கடன் வாங்க. இந்த உறவுகளை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். தேவையில்லாமல் கடன் வாங்குகிறாங்க. அது மாதிரி உறவுகள்லையும் இப்படிப்பட்டவங்க நிறைந்த இந்த இடத்துல உறவுகள்லேயும் சரி, இப்போ ஒரு உறவுகள்லேயும் யாருமே நம்பிக்கை வைக்க முடியல. ஒரு நண்பர் ஏன் இல்லை, நண்பனை நம்ப முடியாது. அவனை நம்பி வீட்டுக்கு கூப்பிட முடியாது. என்னுடைய மனைவியோடு அவன் கள்ளத்தொடர்பு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனும் ஒழுக்கமானவன் கிடையாது. குடிச்சிட்டு இருக்கான். உணவில் ஒழுக்கம் இல்லை, பணத்துலேயும் ஒழுக்கம் இல்லை. அப்படி ஒழுக்கம் இல்லைன்னா அவனை எப்படி நம்ப முடியும்? அப்போ அவங்க கூட எப்படி நான் நட்பை வளர்த்துக்கூட முடியும்? அதனால தான் இப்போ தனியாக இருக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கி கூட்டு குடும்பமாக நம்ம ஒன்றா இருக்கிறது கிடையாது. ஒரு அண்ணனை தம்பி நம்புறதில்ல. அண்ணனும் தம்பியும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஒற்றுமையாக இருக்காங்க. எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போவே அவங்க இன்றைக்கி பிரிஞ்சிடுறாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இப்போ யாருமே இருக்கிறதில்ல. காரணம் நம்பிக்கை இல்லை. ஒரு அண்ணனின் மனைவியை தம்பி எப்படி பார்க்கணும்? அப்போ நேர்மையாக இருந்தால் தான், ஒழுக்கமாக இருந்தால் தான், கட்டுப்பாடாக இருந்தால் தான் அண்ணியாக பார்ப்பான். இல்லைனா இவன் தப்பாக தான் பார்ப்பான். அதுபோல் ஒரு தம்பியோட மனைவியை ஒரு அண்ணன் எப்படி பார்க்கணும்? ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த தம்பியின் மனைவியை அதுக்கு என்ன உறவு இருக்குன்னு தெரில, அந்த உறவை அடிப்படையாக கொண்டு பார்ப்பான். அதுப்போ ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், நேர்மை இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. பீடி சிகரெட் பிடிக்கிறாங்க, மது அருந்துகிறார்கள், உடலுக்கு தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள், உடம்புக்கு நோயை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிடுகிறார். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒழுக்கமாக இருப்பாங்க, நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க? அவங்க உடம்புக்கே முதல்ல அவங்க நம்பிக்கையானவர்களாக இல்லை. தெரிந்தே நோய்களை தருகிற வேலைகளை செய்கிறார்கள், உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி யாருமே ஒற்றுமையாக இருக்கிறதில்ல. கூட்டு குடும்பம் அதனால தான் பிரிஞ்சு செதறி போச்சு. அந்த நம்பிக்கை இழந்து விட்டதால் தான். சேர்ந்துருந்தால் இது மாதிரி பணம் அடிக்கடி கேட்பாங்க, திருப்பி தரமாட்டாங்க. இந்த கிராமத்தை விட்டு ஏன் மக்கள் அங்கே உறவுகளை விட்டு ஏன் வெளியே வராங்க? பணத்தை வாங்கினா திருப்பி தர்றதில்ல. சொந்தங்கிற கொடுக்காமலும் பக்கத்தில் இருந்துட்டு கொடுக்காமலும் இருக்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அதனால் இவனோட தொல்லை தாங்க முடியல. அப்புறம் நம்பிக்கை எந்த வகையிலுமே நம்பிக்கை இல்லை.
அதனால தான் பிரிவுங்கிற வருது. பேசுதல் என்பது இல்லாமல் போகுது. மொழியின் பயன்பாடு அங்கே சுருங்கி விடுகிறது. கெட்ட வார்த்தைகள் பெருகுகிறது. கெட்ட வார்த்தை மொழி அழிகிறது. டக்குன்னு அப்புறம் தாய்மொழி பற்றே இல்லாமல் போகுது. மொழி பற்றே இல்லாமல் போகுது. நம்ம உறவாடுவதற்கு நம்ம மொழி பயன்படும் போது தான் நம்ம மொழி மேலே நமக்கு ஒரு பற்று வரும். அப்போ நம்ம நேர்மையாக இருக்கணும். உறவாட வேண்டுமென்றால் நேர்மையாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடாக நம்பிக்கையானவராக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ தான் உறவுங்கிறதே ஏற்படும். உன்னை நம்பி பேசுவாங்க, பேச அனுமதிப்பாங்க. அப்போ தான் மொழி பற்றுங்கிறது அப்போ தான் வரும். நேர்மையானவர்களுக்கு மட்டும் வரும். இங்கே நேர்மை குறையும் போது தான் பேசுவது, இன்றைக்கி பேசுகிறதுக்கே யாருக்கும் பிடிக்கல, உறவுனாலே பிடிக்கலை. அப்போ அந்த மொழி மேலே நமக்கு வெறுப்பு வருது. எதுக்கு இந்த மொழி தேவையில்லாமல்? ஒரு மொழிகிட்ட கூட உண்மையாக இருக்கணும். நாம் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு கடத்தி வரப்பட்ட தமிழ்மொழி இது. தலைமுறையாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி வரப்பட்ட தமிழ்மொழியை இன்றைக்கி வெறும் பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க? தமிழ் மொழியவே அழிச்சிட்டு ஆங்கிலத்துக்கு தாவுறாங்க பாருங்கள். பணத்துக்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக. ஒரு பற்று இல்லை பாருங்கள். அதே பணத்துக்காக தான் இவன் என்ன பண்ணுறான்? கடன் வாங்கிட்டு உறவுகளை தூக்கி போடுறான். உறவுகள் எனக்கு முக்கியம் இல்லை. கடன் வாங்கிட்டு ஏன் திருப்பி தர மாட்டேங்கிற? உனக்கு உறவு முக்கியம்னா நீ திருப்பி கொடுத்துருப்ப. உனக்கு பணம் தான் முக்கியமாக இருக்குது, அதனால தான் நீ திருப்பி தர மாட்டேன்ற. அதுபோல் இன்றைக்கி உன் மொழி ஏன் உனக்கு முக்கியமாக இல்லை? எதுக்குனால ஆங்கிலத்தை போய் படிக்கிற? உனக்கு மொழி மேலே பாசம் இல்லை, உனக்கு பணம் தான் முக்கியம். பணத்தை தருவது ஆங்கிலம் என்று நம்புகிற, அதனால தான் மொழியை விட்டுட்ட. இந்த மாதிரி உண்மையாக இல்லாமல் இருக்கிறது. ஒரு மொழிக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், மனிதர்களுக்கு உண்மையாக இருக்கணும். இப்படி நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் கூட உண்மையாக இருக்கணும். நம்ம பாதுகாக்கணும். நம்ம ஒரு கண்ணுங்க அர்த்தமாக நம்ம ஃபோனுன்னா நம்ம தான் பயன்படுத்தணும், மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஆடைகள், நம்ம ரூம், அந்த மாதிரி பற்றுதல் என்பது முழுமை அதன் எல்லை வேறு விதமாக விரிவடைகிறது. இப்படி நம்ம அந்த உண்மையாக இல்லைனால்தான் மொழி அழிய ஆரம்பிக்குது. மொழியில் கெட்ட வார்த்தைகள் பெருக ஆரம்பிக்குது. எப்போ மனிதர்கள் உண்மையாக இருக்கிறாங்களோ, ஒழுக்கமாக இருக்காங்களோ, கட்டுப்பாடாக இருக்காங்க, நேர்மையாக இருக்கணும், சுயமரியாதையை விரும்பணும், அப்போ தான் மனிதர்களுக்குள் உறவுகள் ஏற்படும், நம்பிக்கைகள் ஏற்படும். அப்போ தான் மொழி பேசுவதற்கு பயன்படும். அப்போ தான் மொழி மீது பற்று ஏற்படும். அப்போ தான் மொழி என்பது வளரும். அப்போ தமிழ்மொழி ரொம்ப காலமாகவே இங்கே இருக்குது, மனிதர்களின் முதல் மொழி ரொம்ப காலமே இங்கே இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த மக்கள் அவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்காங்க, கட்டுப்பாடாக இருக்காங்க, நேர்மையாக இருந்திருக்காங்க, நம்பிக்கையானவர்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்க பாசமாக இருந்திருக்காங்க. அதனால தான் பேசுவதற்கு இவர்களுக்கு மொழி தேவைப்பட்டிருக்கிறது. அப்போ தான் மொழி என்பது தமிழ் மொழி கண்டுபிடிக்கப்படுகிறது, அது வளர்ச்சி அடைகிறது, செழுமை பெறுகிறது. மொழி மீது அவர்களுக்கு அவ்வளோ காதல், அப்படின்னா மனிதர்கள் மீது அவர்களுக்கு அவ்வளோ பாசம். ஒரு நேர்மையான வீரம் தமிழர்களிடம் இருந்திருக்கிறது. எல்லா வகையிலுமே தைரியம், ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இடையில தான் இப்போ தான் அது சமீப காலமாக இந்த பணம் என்னும் நடைமுறை அது நோக்கமாகும்போது தான் மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உலகத்தோடு பிற நாட்டு மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழர்கள் உயர்வான இடத்தில்தான் இருக்கிறார்களா என்பது, இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். சுதந்திரம் இல்லை, சுதந்திரமாக வாழ வேண்டும், இன்னும் கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைத்தனம், இப்படி நிறைய மோசமான கிட்டத்தட்ட அழியிற நிலைமையில் தான் இன்றைக்கி தமிழ் மொழி அழியுது பாருங்கள். எப்போன்னா மனிதனிடம் அன்பு இல்லை, நேர்மை இல்லை, பாசம் இல்லை, பற்றுதல் இல்லை. அப்படிங்கும்போது தான் மொழி அவர்களுக்கு தேவையில்லை பேசுவதற்கு என்கிற நிலைமை அப்படி ஏன் வருது? அவங்க கட்டுப்பாடாக இல்லை, நேர்மையாக இல்லை, சுயமரியாதை இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறார்கள். தமிழ் வழி சுருங்கி போய்விட்டது. அப்போ தமிழ் மொழி அழியும் தருவாய்க்கு, அந்த அழியும் எல்லைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்போ மனிதர்களிடம் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, கட்டுப்பாடு இல்லை, பாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, உண்மைத்தன்மை இல்லை, இங்கே உறவுகளே இல்லை, பேசுவதற்கு மொழி தேவையே இல்லை. தனித்தனியாக மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைமை வந்துவிட்டு. அதனால் மொழி எங்கே மொழி மீது பற்று இருக்குதோ அங்கே பாசம் இருக்கிறது. இப்போது ஜப்பான்காரங்க, சீனாக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் மொழி மேலே பாசம், ரொம்ப பற்றுதல். அவங்க ஆங்கிலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, பிற மொழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் என்னுடைய மொழி, அப்போ அவங்ககிட்ட பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. சைனாக்காரங்களோட வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருக்குது, ஜப்பான்காரங்களோட வாழ்க்கையில் நேர்மை இருக்குது, சுதந்திரம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது, தைரியம் இருக்குது, வீரம் இருக்குது. அவ்வளோ வியந்து பார்க்குறாங்க எல்லோரும். அவர்கள் நேர்மையை தான் நம்ம வியந்து பார்க்குறோம், கட்டுப்பாட்டை வியந்து பார்க்குறோம், அவர்கள் வீரத்தை வியந்து பார்க்கிறோம். அவர்கள் மொழி பாதுகாப்பாக இருக்கிறது. சீனா நாட்டு மக்களின் மொழி பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் நமக்கு எதுவுமே இல்லை. அதனால் மொழி அழிய தொடங்குகிறது. இன்றைக்கி இந்திக்காரர்கள் படையெடுக்கிறார்கள். நாம் அந்த ஆட்சியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு பசங்க,
அவங்கள வந்து வாங்க வாங்கன்னு இதை பற்றி அவனுக்கு அக்கறையே கிடையாது. அவனுக்கு தேவை பணம், கேவலம் பணம். பணத்துக்காக என்ன பண்ணுறான், தமிழ் மொழியை அழிப்பதற்கு துணிந்து விட்டான். அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் ஒரு அந்நியர்களாக இருப்பான். அந்நியருங்கிற மனப்பான்மையோடு இங்கே இருக்கிறான். அவன் தமிழர்கள் இல்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கும். தமிழராக இருந்து விட்டால் மட்டும் என்ன இவர்கள் செய்து விடுவார்கள்.